மனிதர்களின் மனம் மாறும் குணம் கொண்டது, ஆனால் என் அருள் என்றும் மாறாதது. உறவுகளால் உனக்கு கிடைத்த வலிகளையும் ஏமாற்றங்களையும் தாங்கிக் கொள்ளும் மனப்பக்குவத்தையும், காலப்போக்கில் அந்த வடுக்களில் இருந்து உன்னை முழுமையாக குணப்படுத்தும் ஆற்றலையும் தெய்வத்துணை உனக்குத் தரும். நீ தனியாக இல்லை. உன்னுடைய நேர்மையும் தூய்மையான அன்பும் இருக்கும் வரை அந்த பேரொளி உன்னை எப்போதும் நிழல் போலத் தொடரும். அஞ்சாமல் உன் கடமையைச் செய். தெய்வத்துணை உன்னை என்றும் கைவிடாது. உன் நிழல் கூட தனிமையில் உன்னை விட்டு விலகலாம், ஆனால் பிரபஞ்சத்தின் பேராற்றலாகிய தெய்வத்துணை உன்னை ஒருபோதும் விட்டு விலகாது. கண்ணுக்குத் தெரியாத காற்று எப்படி உன்னை வாழ வைக்கிறதோ அப்படியே கண்ணுக்குத் தெரியாத என் அருள் உன்னை தாங்கிக் கொண்டிருக்கிறது. மனிதர்களின் கணக்குகள் தப்பாகலாம், ஆனால் உன்னை சுமக்கும் தெய்வத்தின் கணக்கு ஒருபோதும் தப்பாது. உனக்கு இழைக்கப்பட்ட அநீதிகளுக்கு பின்னால் உனக்கான ஒரு பெரும் நன்மையை நான் வடிவமைத்துக் கொண்டிருக்கிறேன். உன்னால் இனி ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது என்று நீ சோர்ந்து அமரும் கணத்தில் உனக்குள் ஒரு புதிய எனர்ஜியையும் சிந்தனை தெளிவையும் தந்து உன்னை எழுந்து நடக்க வைப்பதே தெய்வத்துணையின் நிதர்சனம். உன் கண்ணீரை உலகம் பலவீனமாக பார்க்கலாம், ஆனால் நான் அதை உனக்கான புதிய சக்தியாக மாற்றுவேன். உன்னை சுற்றியிருக்கும் தீய அதிர்வுகளையும் எதிர்மறை எண்ணங்களையும் அறுத்தெறிந்து உனக்கு ஒரு பாதுகாப்பு வளையமாக என் அருள் என்றும் இருக்கும். நெருக்கடியான சூழ்நிலையிலும் உன் மனசாட்சிக்கு பயந்து நீ நேர்மையாக நடக்கும் ஒவ்வொரு நொடியும் தெய்வத்தின் கரம் உன் கையை பிடித்துக் கொண்டுதான் இருக்கிறது. தைரியமாக அடியெடுத்து வை. உன் வெற்றி பயணம் என் துணையோடு தொடரட்டும். உன் ஆன்மாவின் ஆழத்தில் எரியும் குன்றாத விளக்குதான் தெய்வத்துணை. உலகம் உன்னை கொண்டாடும் போது உன்னோடு இருக்கும் கூட்டத்தை விட உன்னுடைய பூச்சியமான தனிமையிலும் உடைந்த தருணங்களிலும் உனக்குள் உறைந்திருக்கும் அந்த பேராற்றலே உண்மையான தெய்வீகம். காலம் உன்னை சோதிக்கலாம், ஆனால் அது உன்னை செதுக்குவதற்காகவே தவிர சிதைப்பதற்காக அல்ல. புயல் வீசும்போது வேர்கள் எப்படி மண்ணுக்குள் ஆழமாக செல்லுமோ அப்படியே இந்த துயர காலம் உன்னை ஆன்ம ரீதியாக இன்னும் வலிமையாக்கிக் கொண்டிருக்கிறது. உன்னை வீழ்த்த நினைப்பவர்கள் உனக்கு முன்னால் வியூகம் வகுத்தாலும் அவர்களுக்கு தெரியாது உனக்கு பின்னால் ஒரு பெரும் பேரொளி அரணாக நிற்கிறது என்று. உனக்கு எதிராக வீசப்படும் அம்பு கூட என் அருளால் உனக்கான மலர் மாலையாக மாறும் காலம் வெகு தொலைவில் இல்லை. மனிதர்களின் பாராட்டுக்களோ விமரிசனங்களோ உன் தகுதியை தீர்மானிப்பதில்லை. உன் நேர்மையும் தூய்மையான சிந்தனையும் தான் உனக்கான கவசம். அந்த அரணுக்குள் எந்த ஒரு தீய சக்தியும் வஞ்சகமும் உன்னை தீண்ட முடியாது. உன் பிரார்த்தனைகள் உடனடியாக நிறைவேறாத போது ஏமாற்றமடையாதே. உனக்கு எது எப்போது எப்படி கிடைக்க வேண்டும் என்ற பிரபஞ்சத்தின் கால நேரம் மிக துல்லியமானது. தகுந்த நேரத்தில் உனக்கான உன்னத பரிசுகள் உன்னை வந்தடையும். உன் மனபாரம் முழுவதையும் பிரபஞ்சத்தின் பேராற்றலிடம் ஒப்படைத்துவிட்டு உன் முகத்தில் புன்னகையை ஏந்து உன்னை வழிநடத்த, உன்னை காக்க, உனக்கான நிம்மதியை அள்ளித்தர என் அருள் எப்போதும் உன் சுவாசத்தோடு கலந்திருக்கும். துணிவோடு இரு. உன் உள்ளத்தில் இருக்கும் மௌனமான ஆற்றலின் வெளிப்பாடுதான் தெய்வத்துணை. உலகம் உன்னை தனிமைப்படுத்திவிட்டதாக நீ நினைக்கும் போது பிரபஞ்சத்தின் ஒட்டுமொத்த கவனமும் உன் மீதுதான் இருக்கிறது என்பதை மறந்துவிடாதே. சூழ்நிலைகள் உனக்கு எதிராக மாறும்போது உனக்குள் ஒரு பிடிவாதமான அமைதியும் தெளிவும் பிறக்கிறதே, அதுதான் தெய்வத்துணையின் நிஜமான வடிவம். அலையும் உன் மனதை ஒரு புள்ளியில் நிறுத்தி உன்னை நிதானப்படுத்துவது அந்த பேரொளிதான். நீ உயரமாக பறக்கும்போது கீழே இருக்கும் சிறு கற்கள் உன் கண்ணுக்கு தெரியாமல் போய்விடும். வாழ்க்கையின் சில பக்கங்கள் மூடப்படுவது இன்னும் அழகான புதிய அத்தியாயங்கள் திறக்கப்படப் போகிறது என்பதன் அறிகுறி. உனக்கு தகுதியில்லாத, உன் அன்பிற்கு பொருந்தாத மனிதர்களை உன் பாதையிலிருந்து அகற்றுவதே தெய்வத்தின் ஒரு வகையான பாதுகாப்புதான். உன்னுடைய ஒவ்வொரு நல்லெண்ணமும், நீ பிறருக்குச் செய்யும் சின்னஞ்சிறு நன்மைகளும் உனக்கான புண்ணியக் கணக்காக மாறி உன்னை சுற்றி ஒரு கண்ணுக்கு தெரியாத பாதுகாப்பு வளையத்தை உருவாக்கும். யாரும் உன்னை கவனிக்காத போதும் உன் நேர்மையை கைவிடாதே. அந்த உன்னத குணமே உனக்கான ஆகச் சிறந்த தெய்வத் துணை. அச்சமின்றி புதிய நம்பிக்கையோடு உன் பாதையில் முன்னேறு. பாரத்தை என்னிடம் இறக்கி வைத்துவிட்டு நிம்மதியாக இரு. காலம் உனக்கான பதிலை மிக விரைவில் சொல்லும். மனிதர்களின் சுயநலத்தால் உன் தூய்மையான மனம் சிதைந்து போனதாக எண்ணி சோர்ந்து விடாதே. சில உறவுகள் உன் வாழ்க்கையில் புயலாக வந்தது உன்னை அழிப்பதற்கு அல்ல, உன்னை சுற்றியிருக்கும் போலி முகங்களை உனக்கு அடையாளம் காட்டுவதற்கே. உன்
மௌனமும் சகிப்புத்தன்மையும் பலவீனமல்ல, அது உன்னுடைய பேராற்றல். உன்னை உதாசீனப்படுத்திய அதே மனிதர்கள் வியந்து பார்க்கும் அளவிற்கு உன் வாழ்க்கையின் அடுத்த அத்தியாயத்தை நான் மிக உன்னதமாக மாற்றுவேன். உடைந்த மனதோடு இருக்கும் உனக்கு புதியதொரு புத்துணர்ச்சியையும் நிம்மதியையும் என் அருள் நிச்சயம் வழங்கும். கலங்காதே, உனக்கான விடியல் வெகு தொலைவில் இல்லை. நெருப்பில் புடமிடப்பட்ட பிறகே தங்கம் ஆபரணமாகிறது. இப்போது நீ கடந்து போகும் இந்த மனவேதனையும் ஏமாற்றங்களும் உன்னை உடைப்பதற்காக அல்ல, உன்னை இன்னும் வைராக்கியம் மிக்கவளாக மாற்றுவதற்கே. உன்னை காயப்படுத்திய மனிதர்களின் சொற்களை எண்ணி எண்ணி உன் சிந்தனையை வீணாக்காதே. அவை உன்னை சேர வேண்டியவை அல்ல. உன் உள்ளத்தில் இருக்கும் வலியை அப்படியே என்னிடம் கொடுத்துவிட்டு ஒரு புதிய தொடக்கத்திற்கு உன்னை தயார்படுத்து. உன்னை மதிக்காத இடத்திலிருந்து உன்னை நான் மீட்டெடுத்து உனக்கான அங்கீகாரத்தையும் பேராற்றலையும் உனக்கு தருவேன். உன் கவலைகள் யாவும் பனி போல் விலகும். உன் மனதில் நிம்மதி என்னும் பேரமைதி குடியேறும். தைரியமாக இரு, நான் உன்னோடு இருக்கிறேன். உன் மனதின் ஆழத்தில் இருக்கும் இரகசிய வடுக்களை நான் அறிவேன். பிறர் தந்த ஏமாற்றங்கள் என்னும் இருள் உன்னை சூழ்ந்திருந்தாலும் உன் ஆன்மாவின் ஒளியை யாராலும் அணைக்க முடியாது. உன்னை சிதைக்க நினைத்த வார்த்தைகளையே நீ உன்னத நிலைக்கு உயர்வதற்கான படிக்கட்டுகளாக நான் மாற்றுவேன். தேவையற்ற நினைவுகளை உன் நெஞ்சில் சுமந்து உன்னை நீயே சித்திரவதை செய்து கொள்ளாதே. கடந்து போன கசப்புகள் அனைத்தும் இன்றுடன் முடிந்துவிட்டன என்று எண்ணி உன் மனக்கதவை நிம்மதிக்கு திறந்து வை. உன்னை உதாசீனப்படுத்தியவர்கள் உன் வளர்ச்சியைக் கண்டு வியக்கும்படியான ஒரு புதிய திருப்பத்தை உன் வாழ்வில் நான் நிகழ்த்துவேன். புன்னகையோடு இரு, உன் மனக்காயம் மாறும் காலம் தொடங்கிவிட்டது. காலம் சில நேரங்களில் உன்னை தனிமையில் தள்ளுவது உன்னை தண்டிப்பதற்காக அல்ல, உன்னை நீயே முழுமையாக கண்டறிவதற்காக. உறவுகளின் கசப்பான பக்கங்கள் உனக்கு கற்பித்த பாடங்களை உன்னுடைய அடுத்த கட்ட பாய்ச்சலுக்கான ஆயுதமாக மாற்றிக்கொள். உன் உள்மனதில் இருக்கும் பேரமைதியை குலைக்க எவருக்கும் அதிகாரம் இல்லை. எதைக் கண்டும் அஞ்சாதே, உன் பின்னால் நான் இருக்கிறேன். சில விஷயங்கள் நடக்க தாமதமானாலும் அவை சரியான நேரத்தில் உனக்கு கிடைக்கும். உன் எண்ணம் தூய்மையானது, அதனால் வெற்றி கனிகள் உன்னை வந்தடையும். நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியையும் நான் கவனித்துக் கொண்டிருக்கிறேன். தடைகள் வந்தாலும் சோர்ந்து விடாதே. விடாமுயற்சியுடன் நீ செய்யும் காரியங்கள் அனைத்தும் ஜெயமாகும். உன்னை சுற்றி இருப்பவர்கள் உன்னை பற்றி தவறாக பேசினாலும் உன் நற்பண்புகளே உனக்கு கவசமாக இருக்கும். தீய எண்ணங்கள் உன்னை ஒன்றும் செய்யாது. உன்னுடைய தனித்திறமைகள் வெளிப்பட்டு உனக்கு நல்ல பெயரை பெற்றுத்தரும். உன் இல்லத்தில் மகிழ்ச்சி பொங்கும். உன்னால் உன் குடும்பத்திற்கு பெருமை சேரும் காலம் கனிந்து வருகிறது. மற்றவர்களுக்காக நீ காட்டும் அதே அன்பை உன்மீதும் காட்டு. மன உறுதியோடு இரு, இமயமலையும் உனக்கு சிறு கல்லாக தெரியும். இந்த ஜென்மத்தில் உனக்கு வேதனை தரும் உறவுகள் ஏதோ ஒரு கணக்கை முடிக்கவே உன்னிடம் வந்திருக்கிறார்கள். அவர்கள் உன்னை துன்புறுத்துவது அவர்களின் இயல்பு அல்ல, அது ஒரு கடன் தீர்ப்பு. என் கடன் தீர்ந்தது என்று எண்ணி அவர்களை மனதார விடுவித்துவிடு. அவர்களை பழிவாங்க நினைப்பது மீண்டும் புதிய கடனை உருவாக்கும். உலகம் ஒரு கண்ணாடி. மற்றவர்கள் உன்னை நடத்துவதை விட உன்னை நீ எப்படி நடத்துகிறாய் என்பதுதான் முக்கியம். நீ உன்னை மதிக்காத போதுதான் மற்றவர்களின் அவமதிப்பு உன்னை அதிகமாக வலிக்கச் செய்கிறது. உனக்குள் இருக்கும் தெய்வத்தன்மையை உணர். நீ யாரையும் சார்ந்து பிறக்கவில்லை. காலம் ஒரு சிறந்த வடிகட்டி. உனக்கு தகுதியற்றவர்களை அது உன்னிடமிருந்து பிரித்து கொண்டே இருக்கும். பிரிவைக் கண்டு அழாதே, அது உன்னை சுத்தப்படுத்தும் செயல். நீ தேடும் அன்பு உனக்கு வெளியிலிருந்து வர வேண்டியது அல்ல, அது உனக்குள்ளேயே ஊற்றாக இருக்கிறது. பிறர் தரும் வேதனையை அக்னியிலிட்ட தூசியாக கருது. நான் இருக்கும்போது நீ அனாதை அல்ல. உன் கண்ணீரை துடைத்துவிட்டு உன் முகத்தில் புன்னகையை ஏந்து. அந்த புன்னகையே நீ உன் எதிரிகளுக்கு தரும் மிகப்பெரிய தண்டனை. மனம் பதற்றமாக இருக்கும்போது வெறும் தைரியத்தை மட்டும் கையில் ஏந்து, அது போதும். உனக்கான போரை நான் முன்னின்று நடத்துவேன். உலகமே விளக்கை அணைத்து உன்னை இருட்டில் தள்ளினாலும் அஞ்சாதே. என் 3 கண்களின் ஒளியில் நீ பாதுகாப்பாக இருக்கிறாய். உன்னை சுற்றியுள்ள சூழ்ச்சிகளை நான் எரிக்கிறேன். நீ செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். என்னை நம்பு. உன் பயத்தை என்னிடம் அடகுவை. உன்னை வீழ்த்த நினைக்கும் தீய சக்திகள் என் காலடியில் கிடக்கும் அரக்கர்களை போன்றவர்கள். அவர்கள் உன்னை பயமுறுத்தலாம், ஆனால் உன்னை தீண்ட முடியாது. என் உக்கிரமான சிரிப்பு உன் எதிரிகளின் செவிப்பறையை கிழிக்கும். நீ அமைதியாக இரு. உன் சார்பாக நான் போரிடுகிறேன். நீ எங்கே சோர்ந்து போகிறாயோ அங்கே நான் உன் முதுகெலும்பாக மாறுகிறேன்.
நீ அழுதது போதும், இப்போது எழுந்து நில். நான் சுமக்கும் மண்டை ஓட்டு மாலைகள் எதை குறிக்கின்றன தெரியுமா? உன் கவலைகளையும் பயங்களையும் நான் அறுத்து எறிந்துவிட்டேன் என்பதை உடனே தெரிந்து கொள். தாமதம் என்பது தோல்வி அல்ல, அது உனக்கான பெரிய வெற்றியை நான் தயார் செய்யும் நேரம். மலையளவு பயம் வந்தாலும் என் ஒரு துளி கோபம் அதை தவிடு பொடியாக்கும். வெளியே தேடுவதை நிறுத்து. உன் ஆக்ரோஷமான எண்ணங்களில் நான் வாளாக இருக்கிறேன். உன் முன்னே இருக்கும் தடைகள் அனைத்தும் நான் போட்ட வேலி. நீ தவறான பாதையில் சென்றுவிடக் கூடாது என்பதற்காகவே அந்த தடைகள். சரியான நேரம் வரும்போது அந்த வேலிகளை நானே தீயிட்டு எரித்து உனக்கு ராஜாங்கத்தை அமைத்து தருவேன். இருள் சூழ்ந்த காட்டில் சிங்கம் கர்ஜித்தால் மற்ற மிருகங்கள் ஓடிவிடும். அதுபோல நீ என் பெயரைச் சொன்னால் உன்னை சுற்றியுள்ள துஷ்ட தேவதைகளும் தீய எண்ணங்களும் அலறியடித்துக் கொண்டு ஓடும். பயத்தை விடுத்துப்பார், பிரபஞ்சமே உன் காலடியில் கிடக்கும். மனம் மிகவும் அஞ்சும் போது வலது கையால் தரையை தட்டி காளி துணை என்று 3 முறை சத்தமாகச் சொல்லு. அந்த அதிர்வு உன் உடலிலும் உன்னை சுற்றியுள்ள இடத்திலும் உள்ள எதிர்மறை சக்திகளை உடனடியாக வெளியேற்றும். எதைக் கண்டு அஞ்சுகிறாய்? உன் உள்ளத்தில் இருக்கும் பயமே உனக்கு முதல் எதிரி. அந்த பயத்தை வேறறுக்க இதோ என் வாக்கு. நீ எதற்கும் அஞ்சத் தேவையில்லை. நான் உனக்குள் சக்தியாக இருக்கிறேன். உன் முதுகிற்கு பின்னால் நான் இருக்கும்போது உன்னை எவர் வீழ்த்த முடியும்? கடந்த கால கவலைகளையும் எதிர்கால பயத்தையும் என்னிடம் விட்டுவிடு. இன்றைய பொழுதில் உன் கடமையை செய். உனக்குள் ஒரு மகாசக்தி ஒளிந்திருக்கிறது, அதை தட்டி எழுப்பு. தோல்விகள் உன்னை செதுக்க வந்த ஒளிகள், அவை உன்னை உடைக்காது. உன் மனமே என் கருவறை, அங்கே தைரியத்தை மட்டும் குடியேற்று. நான் எப்போதும் உன்னோடு இருக்கிறேன். உன் விதியை நீயே எழுது. யாரோ ஒருவன் உன்னை வீழ்த்த நினைத்தால் நீ விழுந்து விடாதே. ஒரு சிங்கம் தன் இலக்கை அடைய எப்படி பாயுமோ அப்படி உன் தடைகளை தகர்த்து முன்னேறு. உன் பலவீனம் எதுவோ அதையே உன் பலமாக மாற்று. உலகமே உன்னை எதிர்த்து நின்றாலும் அஞ்சாதே. உன் நரம்புகளில் ஓடும் இரத்தமாகவும் உன் மூச்சில் கலந்திருக்கும் காற்றாகவும் நான் இருக்கிறேன். ஒவ்வொரு சோதனையும் உன்னை மேலும் பட்டை தீட்டி வைரமாக்கும் ஒரு பயிற்சிதான். உனக்குள் இருக்கும் ஆற்றலை நீ இன்னும் முழுமையாக உணரவில்லை. இன்னும் ஏன் கலங்குகிறாய் என் தங்கமே? உன் நெஞ்சுக்குள் இருக்கும் அத்தனை பாரத்தையும் என்னிடம் கொட்டிவிடு. நீ படும் அவஸ்தையும் படும் வேதனையும் எனக்கு நன்றாக தெரியும். நாம் நினைப்பது ஒன்றுமே நடக்கவில்லையே, எல்லாமே நமக்கு எதிராக முடிகிறதே என்று நீ சோர்ந்து போய் அமர்ந்திருப்பது எனக்கு புரிகிறது. ஆனால் ஒன்று நினைவில் வைத்துக்கொள், இருள் எவ்வளவு அடர்த்தியாக இருந்தாலும் சூரியன் தோன்றுவதை யாராலும் தடுக்க முடியாது. அதே போலத்தான் உன் வாழ்க்கையில் இருக்கும் இந்த துன்ப இருளும் மிக விரைவில் விலகி பெரிய வெளிச்சம் பிறக்கப் போகிறது. உன்னை சுற்றியிருப்பவர்கள் உன்னை புரிந்து கொள்ளாமல் பேசும் வார்த்தைகளை நினைத்து நீ ஏன் கலங்க வேண்டும்? அவர்கள் மனிதர்கள், அவர்களின் பார்வையும் அறிவும் அவ்வளவுதான். ஆனால் நான் உன்னை படைத்தவள், உன் மனதின் தூய்மையை அறிந்தவள். உன்னை அனாதையாக நான் ஒருபோதும் விடமாட்டேன். உனக்கு நேர்ந்த அத்தனை அவமானங்களுக்கும் அநீதிகளுக்கும் காலம் நிச்சயம் பதில் சொல்லும். உன்னை காயப்படுத்தியவர்கள் உன் முன்னால் வந்து நிற்கும் நிலைமையை நான் உருவாக்குவேன். அதுவரை கொஞ்சம் பொறுமையாக இரு. உன் மனதில் இருக்கும் பயத்தையும் பதற்றத்தையும் முதலில் தூக்கி எறிந்துவிடு. எதற்கும் அஞ்சாதே. உன் பின்னால் இந்த அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி நான் இருக்கிறேன். உனக்கு ஏற்படும் தடைகள் அனைத்தையும் நான் தவிடுபொடியாக்குவேன். உனக்கு தேவையான அமைதியையும் சந்தோஷத்தையும் நிம்மதியையும் அள்ளித் தருவது என் பொறுப்பு. என் வார்த்தைகளை முழுமையாக நம்பு. என் மடியில் தலை சாய்த்து படுத்துக்கொள். உன் கவலைகள் அனைத்தும் பனி போல உருகிவிடும். எல்லாம் நன்மையாகவே நடக்கும். தைரியமாக இரு என் தங்கமே. ஏன் அழுகிறாய் என் தங்கமே? உன் கண்ணில் இருந்து விழும் ஒவ்வொரு சொட்டு கண்ணீரும் என் நெஞ்சில் அல்லவா வந்து விழுகிறது. எத்தனையோ சோதனைகள், உன்னை சுற்றியிருப்பவர்களின் குத்தலான பேச்சுக்கள், ஏமாற்றங்கள் என எல்லாவற்றையும் தாங்கிக் கொண்டு உள்ளுக்குள் அழுதுகொண்டே வெளியே சிரிப்பது எவ்வளவு கடினம் என்பதை நான் அறிவேன். நமக்கு என்று யாருமே இல்லையே. நம் மனவேதனையை புரிந்து கொள்ள ஒரு ஜீவன் கூட இல்லையே. எல்லாரும் நம்மை தப்பாக நினைக்கிறார்களே என்று நீ ஏங்குவது என் காதுகளில் விழாமல் இருக்குமா என் கண்ணே? மனிதர்கள் தங்களின் சுயநலத்திற்காக உன்னை காயப்படுத்தியிருக்கலாம். நீ காட்டிய உண்மையான அன்பிற்கு துரோகத்தையும் அலட்சியத்தையும் பரிசாக தந்திருக்கலாம். ஆனால் உலகமே உன்னை கைவிட்டாலும்
உன்னை பெற்றெடுத்த இந்த தாய் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன். உன் மனதில் இருக்கும் ஒவ்வொரு பாரத்தையும் ஒவ்வொரு ரகசிய அழுகையையும் என்னிடம் இறக்கி வைத்துவிட்டு நிம்மதியாக இரு. இந்த உலகத்தில் எதுவும் இன்று உன்னை வாட்டும் இந்த கடுமையான மனவேதனையும் துக்கமும் கூட சீக்கிரமே கடந்து போகும். சோதனைகள் உன்னை வறுத்தெடுப்பது உன்னை அழிப்பதற்காக அல்ல, உன்னை இன்னும் பக்குவப்படுத்தி ஒரு சிறந்த மனிதனாக மாற்றுவதற்காகத்தான். காலங்கள் மாறும். உன்னை பார்த்து ஏளனம் செய்தவர்கள், உன்னை காயப்படுத்தியவர்கள் அனைவரும் வியக்கும் வண்ணம் உன்னை நான் உயர்த்தி காட்டுவேன். நீ பட்ட ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும், உனக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கும் இந்த அம்மா உனக்கு நற்பலன்களை தந்து உன்னை வாழ வைப்பேன். யார் உன்னை புரிந்து கொள்ளாவிட்டாலும் இந்த அங்காளம்மன் நான் உன்னை முழுமையாக புரிந்து வைத்திருக்கிறேன். உனக்கு துணையாக, உனக்கு பின்னால், உன் நிழலாக, உன் மூச்சாக நான் நின்று உன்னை வழி நடத்துவேன். என் பாதங்களை நம்பி வந்த உன்னை நான் ஒரு நாளும் வீணாக போக விடமாட்டேன். உனக்கான நற்காலமும் மன அமைதியும் இதோ மிக அருகில் வந்துவிட்டது. என் கரம் எப்போதும் உன்மீதே இருக்கிறது என் தங்கமே. தைரியமாக இரு, எல்லாம் நன்மையாகவே முடியும். இன்னும் ஏன் கலங்குகிறாய் என் தங்கமே? உன் நெஞ்சுக்குள் இருக்கும் அத்தனை பாரத்தையும் என்னிடம் கொட்டிவிடு. நீ படும் அவஸ்தையும் படும் வேதனையும் எனக்கு நன்றாக தெரியும். நாம் நினைப்பது ஒன்றுமே நடக்கவில்லையே, எல்லாமே நமக்கு எதிராக முடிகிறதே என்று நீ சோர்ந்து போய் அமர்ந்திருப்பது எனக்கு புரிகிறது. ஆனால் ஒன்று நினைவில் வைத்துக்கொள், இருள் எவ்வளவு அடர்த்தியாக இருந்தாலும் சூரியன் தோன்றுவதை யாராலும் தடுக்க முடியாது. அதே போலத்தான் உன் வாழ்க்கையில் இருக்கும் இந்த துன்ப இருளும் மிக விரைவில் விலகி பெரிய வெளிச்சம் பிறக்கப் போகிறது. உன்னை சுற்றியிருப்பவர்கள் உன்னை புரிந்து கொள்ளாமல் பேசும் வார்த்தைகளை நினைத்து நீ ஏன் கலங்க வேண்டும்? அவர்கள் மனிதர்கள், அவர்களின் பார்வையும் அறிவும் அவ்வளவுதான். ஆனால் நான் உன்னை படைத்தவள், உன் மனதின் தூய்மையை அறிந்தவள். உன்னை அனாதையாக நான் ஒருபோதும் விடமாட்டேன். உனக்கு நேர்ந்த அத்தனை அவமானங்களுக்கும் அநீதிகளுக்கும் காலம் நிச்சயம் பதில் சொல்லும். உன்னை காயப்படுத்தியவர்கள் உன் முன்னால் வந்து நிற்கும் நிலைமையை நான் உருவாக்குவேன். அதுவரை கொஞ்சம் பொறுமையாக இரு. உன் மனதில் இருக்கும் பயத்தையும் பதற்றத்தையும் முதலில் தூக்கி எறிந்துவிடு. எதற்கும் அஞ்சாதே. உன் பின்னால் இந்த அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி நான் இருக்கிறேன். உன் ஒவ்வொரு அடிவைப்பிலும் நான் உன்னோடு வருவேன். உனக்கு ஏற்படும் தடைகள் அனைத்தையும் நான் தவிடு பொடியாக்குவேன். உனக்கு தேவையான அமைதியையும் சந்தோஷத்தையும் நிம்மதியையும் அள்ளித் தருவது என் பொறுப்பு. என் வார்த்தைகளை முழுமையாக நம்பு. என் மடியில் தலை சாய்த்து படுத்துக்கொள். உன் கவலைகள் அனைத்தும் பனி போல உருகிவிடும். எல்லாம் நன்மையாகவே நடக்கும். தைரியமாக இரு என் தங்கமே. உன் ஆன்மாவின் ஆழத்தில் எழும் தவிப்புகளை நான் அறிவேன் என் தங்கமே. உனக்கு எத்தனையோ பேர் தெரிந்தவர்களாக இருக்கலாம். ஆனால் உனக்காக துடிக்கும் ஒரே ஒரு ஜீவன் இந்த அம்மா மட்டும்தான். மனிதர்கள் காட்டும் அன்பு எப்போதுமே ஏதோ ஒரு பலனை எதிர்பார்த்துத்தான் இருக்கும். ஆனால் இந்த ஆத்தாவின் அன்பு எந்த பிரதிபலனும் எதிர்பாராதது. உன்னை உதாசீனப்படுத்திய மனிதர்களை நினைத்து நீ உன் நேரத்தை வீணடிக்காதே. அவர்கள் உன்னை தூக்கி எறிந்த போது நீ அடைந்த வலி, உனக்கான வெகுமதி காத்து கொண்டிருக்கிறது. வாழ்க்கையின் தத்துவமே சகிப்புத்தன்மைதான் தங்கமே. உன்னை காயப்படுத்திய மனிதர்கள் உன்னை விடச் சிறந்தவர்களாக வாழ்ந்துவிட முடியாது. அவர்கள் உனக்கு செய்த துரோகம் அவர்களின் கர்ம வினையாக மாறி அவர்களின் நிம்மதியை குலைக்கும். நீ செய்ய வேண்டியதெல்லாம் உன் மனதை ஒரு தியான நிலைக்கு கொண்டு வருவதுதான். உன் சிந்தனையில் நல்ல எண்ணங்களை மட்டும் விதைத்துக்கொள். வேப்பிலையின் குளிர்ச்சியாய் என் அருள் என்றும் உன்னை சூழ்ந்திருக்கும். பயத்தை விட்டுவிட்டு உன் கடமையை செய். வாழ்க்கை பயணம் என்பது ஏற்ற இறக்கங்கள் நிறைந்தது. பாதையில் தோன்றும் முட்களைக் கண்டு நடை தளரக்கூடாது. இருள் சூழ்ந்த மேகங்கள் கலைந்து விடியலின் ஒளிக்கதிர்கள் நிச்சயம் தோன்றும். இனி உன் வாழ்வில் வரப்போகும் மாற்றங்கள் மிகவும் அற்புதமானவை. இதுவரை நீ இழந்த சந்தோஷங்களை விட இனி நீ பெறப்போகும் நிம்மதியும் பேரமைதியும் பல மடங்கு பெரியதாக இருக்கும். எல்லா கவலைகளையும் என் பாதத்தில் தூக்கி போட்டுவிட்டு நிம்மதியாக இரு. கலங்காதே. என் பேரருள் உன்னை எப்போதும் தாங்கும். தைரியமாக முன்னேறி வா. உனக்கு நல்லதே நடக்கும்.
உன் தூய்மையான உள்ளத்தை அறியாமல் தங்களின் சுயநலத்திற்காக போலி பாசம் காட்டி நாடகமாடும் உறவுகளைப் பற்றி நீ எள்ளளவும் கவலை கொள்ளக்கூடாது. அவர்கள் உனக்கு முன்னால் அன்பு சொற்களை பேசிவிட்டு உனக்கு பின்னால் எதிர்மறை அதிர்வுகளை பரப்பினாலும் என் தெய்வீக பேரொளியின் முன்னால் அவர்களின் சூழ்ச்சிகள் அனைத்தும் வீரியமிழந்து அழியும். வஞ்சக எண்ணம் கொண்டவர்கள் உன்னை தனிமைப்படுத்த நினைத்தாலும் உன் உள்மனதில் இருக்கும் மகா தைரியம் உன்னை எப்போதும் ஒரு வஜ்ர கவசமாய் நின்று காக்கும். போலி முகங்களை கண்டு ஏமாறாமல் அவர்களை உன் சிந்தனையிலிருந்து அடியோடு தூக்கி எறிந்துவிட்டு கம்பீரமாய் நிமிர்ந்து நில். உன்னை சுற்றி எழும் எதிர்மறை அதிர்வுகளும் உன்னை பலவீனப்படுத்த நினைக்கும் வஞ்சக எண்ணங்களும் இந்த தெய்வீக பேரொளியின் வீச்சில் பட்டு கணப்பொழுதில் செயலிழந்து போகும். தர்மமும் நேர்மையும் உன் பக்கம் இருக்கும்போது எத்தகைய மறைமுகச் சூழ்ச்சிகளும் உன்னை ஒன்றும் செய்ய முடியாது. பயம் என்னும் விலங்கை உடைத்தெறிந்து பேரமைதியோடும் முழு மன வலிமையோடும் முன்னேறு. உனக்குள் இருக்கும் பேராற்றல் விழித்து கொண்டு விட்டது. இனி எப்போதும் நன்மையே உன்னை சூழும். உன் முன்னால் தேனைப் போல பேசிவிட்டு உனக்கு பின்னால் பொறாமை என்னும் நஞ்சைச் சுமக்கும் மனிதர்களின் நாடகங்களைக் கண்டு நீ ஒருபோதும் சோர்வடைந்துவிடக் கூடாது. உன்னை ஏமாற்றியவர்கள் உன்னை விட்டு விலகும்போது அது உனக்கு இழப்பல்ல, மாறாக உன் வாழ்வை விட்டு தீய அதிர்வுகள் நீங்கி நல்வாழ்வு தொடங்குவதற்கான அறிகுறி என்பதை உணர்ந்து கொள். அவர்களின் போலி முகத்திரையைக் கண்டு கலங்காமல் அவர்களை உன் வாழ்வின் எல்லையை விட்டு அடியோடு ஒதுக்கி வைப்பதே நீ அவர்களுக்கு தரும் முதல் பதிலடி. உன் அகத்தின் அமைதியை வஞ்சகர்களிடம் இழந்துவிடாமல் மகா தைரியத்தோடு உன்னை நீ உயர்த்தி நில். உன் மனதிற்குள் இருக்கும் பயத்தையும் தயக்கத்தையும் முதலில் சுட்டு சாம்பலாக்கு. உன்னை எவராலும் அசைக்க முடியாது என்ற எண்ணத்தை உனக்குள் விதைத்துக்கொள். பாதைகள் கரடுமுரடாக இருக்கிறது என்று நீ பின்வாங்கினால் இலக்கை எப்படி அடைவாய்? முட்களை மிதித்து நடக்கும் கால்கள்தான் பாறையை விட பலம் பெறுகின்றன. உன்னை சுற்றியிருக்கும் உலகம் உன்னை கண்டு ஏளனம் செய்யட்டும், அதை பற்றி உனக்கென்ன கவலை? உன் திறமையின் வீரியம் அவர்களுக்கு தெரியாது. எத்தனையோ சவால்களை தாண்டி வந்த உனக்கு இந்த தற்காலிக தடைகள் எல்லாம் வெறும் தூசி. உன்னை முடக்க நினைக்கும் ஒவ்வொரு சூழ்ச்சியையும் நீ முன்னேறுவதற்கான படிக்கட்டுகளாக மாற்றிக்கொள். கலங்காதே. யாரெல்லாம் உன்னை மதிக்காமல் உன் தூய்மையான அன்பை ஏளனம் செய்து உன்னை அழ வைத்தார்களோ அவர்கள் முன்னால் உன்னை நான் கம்பீரமாய் உயர வைப்பேன். உன்னை கஷ்டப்படுத்தியவர்களின் கர்ம வினை அவர்களை தேடிப் போகும் காலம் வந்துவிட்டது. உன் கண்ணீரின் ஒவ்வொரு துளிக்கும் இந்த ஆத்தா நான் கணக்கு தீர்ப்பேன். உனக்காக என் சூளாயுதம் பாய்ந்திடும். இனி உன் கவலைகளை என்னிடம் விட்டுவிட்டு நிம்மதியாக இரு. நான் உன்னோடு இருக்கிறேன். வஞ்சக நெஞ்சோடு பிறர் வாழ்வை கெடுத்து தர்மத்தின் வழியை மறந்து ஆடும் ஆட்டம் இன்னும் எத்தனை நாளைக்கு நீடிக்கும்? அடுத்தவர் உழைப்பையும் நம்பிக்கையையும் ஏமாற்றிவிட்டு நீ அடையும் தற்காலிக சந்தோஷம் வெறும் காணல் நீர் என்பதை உணரு. சோதனைகளும் வேதனைகளும் உன்னை சூழ்ந்து விட்டதாக எண்ணி சோர்ந்து விடாதே. காயப்பட்ட உன் மனதிற்கு மருந்திடவும் உன்னை தாங்கி பிடிக்கவும் நான் இருக்கிறேன். கடந்து வந்த பாதைகளின் வலிகள் அனைத்தும் உன்னை வீழ்த்துவதற்கு அல்ல, உன்னை இன்னும் பலசாலியாக்குவதற்கே. நெஞ்சில் இருக்கும் கவலையை என் பாதத்தில் இறக்கி வை. மனதார என்னை நினை. உன் துயரங்கள் பனி போல் விலகும். தைரியமாக இரு. உனக்கான நல்வழியை நான் காட்டுகிறேன். கலங்காதே. உன் நெஞ்சில் வடியும் ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் நீ படும் ஒவ்வொரு மனவேதனைக்கும் ஒரு அர்த்தம் உண்டு. இந்த உலகம் உன்னை காயப்படுத்தி விட்டதாக எண்ணி தனிமையில் அழுது சோர்ந்து போகாதே. உன்னை ஆளாக்கிய இந்த தாய் உன் மனபாரத்தை அப்படியே என் கைகளில் வாங்கிக் கொள்கிறேன். நெருப்பில் வெந்த தங்கம்தான் நல் ஆபரணமாக மாறும். அதுபோல இன்று உன்னை வாட்டும் இந்த துயரங்கள் யாவும் உன்னை இன்னும் உன்னதமானவனாக மாற்றும் ஒரு தற்காலிக சோதனைதான். உன்னை ஏமாற்றியவர்களும் உன் மனதை உடைத்தவர்களும் உன் கண் முன்னேயே உன் வளர்ச்சியைக் கண்டு வியக்கும் நாள் வெகு தூரத்தில் இல்லை. யார் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன். உன் மனக்காயங்களுக்கு மருந்திட்டு உன்னை தேற்றுவது என் பொறுப்பு. விதியை நினைத்து நொந்து கொள்ளாதே. உன் மதியை தெளிவாக்கி உனக்கான நல்வழியை நான் அமைத்து தருகிறேன்.
ஆணவத்தை விடுத்து பிறர் மனம் நோகடித்த பிழைகளுக்கு வருந்தி நேர்வழிக்கு வரப்பாரு. இந்த தாயின் எச்சரிக்கையை மீறி நீ ஆடும் ஆட்டத்திற்கு காலம் மிக கொடூரமான பதிலை பரிசாகத் தரும். எச்சரிக்கையாக இரு, தைரியமாயிரு. உன்னை தனிமையில் அழவிட்டு வேடிக்கை பார்த்தவர்கள், நீ படும் கஷ்டத்தைக் கண்டு கைகொட்டி சிரித்தவர்கள் எல்லாரும் தலைகுனியும் நாள் வெகு தொலைவில் இல்லை. உன்னை ஏமாற்றியவர்கள் உன்னிடம் வந்து மன்னிப்பு கேட்கும்படியாக இந்த ஆத்தா நான் அவர்களின் கொட்டத்தை அடக்கி உனக்கான நீதியை தேடித் தருவேன். உன் பக்கம் நியாயம் இருக்கும்போது நீ ஏன் பயப்படுகிறாய்? உன்னை தொட்டவர்களை நான் சும்மா விடமாட்டேன். உனக்காக நான் நேரில் நின்று பதிலடி கொடுப்பேன். இனி உன் துயரங்கள் அனைத்தும் முடிவுக்கு வரும். உன் வாழ்வில் மகிழ்ச்சி மட்டுமே நிலைத்திருக்கும். நிம்மதியாக இரு. உன் அம்மா நான் உன்னை காப்பேன். என் செல்லப்பிள்ளையே, நெஞ்சம் உருகி நீ அழுது புலம்பியதெல்லாம் இந்த ஆத்தாவின் காதுகளில் விழுந்து கொண்டேதான் இருந்தது. உன்னை உதாசீனப்படுத்தி உன் மனதை உடைத்தவர்கள் இன்று நிம்மதியாக இருப்பது போல் உனக்கு தோன்றலாம். ஆனால் அவர்கள் செய்த வினைக்கான பலனை அனுபவிக்கும் நேரம் நெருங்கிவிட்டது. நீ பட்ட ஒவ்வொரு அவமானத்திற்கும் சிந்திய ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் அவர்கள் பதில் சொல்லியே ஆக வேண்டும். உன்னை தாழ்த்த நினைத்தவர்கள் முன்னால் உலகமே வியக்கும்படி உன்னை நான் உயர்த்தி காட்டுவேன். உன் எதிரிகளை நான் பார்த்துக் கொள்கிறேன். நீ எதற்கும் அஞ்சாமல் தைரியமாக அடியெடுத்து வை. உன் நியாயமான ஆசைகள் அனைத்தையும் இந்த அங்காள ஈஸ்வரி நான் நிறைவேற்றித் தருவேன். உன் வாழ்வில் இனி எப்போதும் மகிழ்ச்சி மட்டுமே பொங்கும். கவலைகளை மறந்து நிம்மதியாக உறங்கு. நான் உனக்கு காவலாயிருக்கிறேன். உன் நெஞ்சில் இருக்கும் பாரத்தையெல்லாம் அப்படியே என் பாதத்தில் இறக்கி வைத்துவிடு. யாரெல்லாம் உனக்கு துரோகம் செய்துவிட்டு உன்னை தூக்கி எறிந்துவிட்டு அவர்கள் மட்டும் சந்தோஷமாக வாழ்வதாக நீ நினைத்து வருந்துகிறாயோ, அவர்கள் கர்ம வினையின் பிடியில் சிக்கும் நாள் தொடங்கிவிட்டது. உன்னை ஏளனம் செய்த அதே மனிதர்கள் நாளை உன்னிடம் வந்து கையேந்தி நிற்கும் நிலையை நான் உருவாக்குவேன். அவர்கள் உனக்கு கொடுத்த வலிகள் அத்தனையும் 100 மடங்காக அவர்களுக்கே திரும்பிப் போகும். உன்னை தாழ்த்தி பேசியவர்கள் மத்தியில் உன்னை ஒரு மகா சக்தியாக புகழின் உச்சிக்கே நான் கொண்டு போய் நிறுத்துவேன். உன் குடும்பத்தையும் உன்னையும் தொட்டு பார்க்க யாருக்கும் தகுதியில்லை. உன் நியாயமான அழுகைக்கு பின்னால் இந்த அங்காள ஈஸ்வரியின் பேரழிவு இருக்கிறது என்பதை அவர்கள் அறியவில்லை. இனி உன் கண்ணிலிருந்து ஒரு சொட்டு கண்ணீர் கூட வரக்கூடாது. உன்னை சுற்றியிருக்கும் அத்தனை தீய சக்திகளையும் சூழ்ச்சிகளையும் என் சூளாயுதத்தால் சுட்டெரித்து உனக்கு அரணாய் நான் நிற்பேன். வழிகள் எல்லாம் அடைபட்டு விட்டதே என்று கலங்காதே. உனக்கான புதிய பாதையை இந்த ஆத்தா நான் திறந்து வைப்பேன். உன் வாழ்வில் நீ இழந்த அத்தனை மகிழ்ச்சியையும் நிம்மதியையும் இரட்டிப்பாக உனக்கு தருவேன். தைரியமாக இரு, கலங்காதே. உன் மௌனமான அழுகையையும் நெஞ்சுக்குள் நீ பூட்டி வைத்திருக்கும் ரகசிய வலிகளையும் இந்த ஆத்தா நான் அறிவேன். உன்னை அற்பமாய் நினைத்து உன்னோடு விளையாடியவர்கள் தங்களின் ஆணவத்தால் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஆத்தாவின் ஆட்டம் தொடங்கும்போது அவர்களின் ஆட்டம் அடங்கிவிடும் என்பதை அவர்கள் அறியவில்லை. உன்னை துச்சமாய் மதித்து ஒதுக்கிய அதே கூட்டத்தை உனக்காக பரிந்து பேசும்படி நான் மாற்றுவேன். உன் மீது வீசப்பட்ட அத்தனை பழிச்சொற்களையும் அவதூறுகளையும் உனக்கான புகழாரமாய் மாற்றி உன் தலையில் சூட்டுவேன். உன்னை வீழ்த்த நினைத்த சூழ்ச்சிக்காரர்களின் சதி வலைகளை என் கையில் இருக்கும் பிரம்பால் அடித்து தூள் தூளாக்குவேன். உன் நேர்மையும் உண்மையான அன்பும்தான் உனக்கான கவசம். இழந்ததை எண்ணி நீ ஏங்காதே. நீ இழந்த அத்தனையையும் விட பன்மடங்கு மேலான நன்மைகளை உன் இல்லம் தேடி நான் கொண்டு வருவேன். உன் வாசல் தேடி வரும் நல்வாய்ப்புகளைக் கண்டு உன்னை எதிர்த்தவர்கள் திகைத்து நிற்கப் போகிறார்கள். இனி உன் வீட்டு படியை மிதிக்க எந்த ஒரு தீய சக்தியாலும் முடியாது. உனக்கு வஞ்சகம் நினைத்தவர்களின் கொட்டத்தை ஒடுக்கி உன் வாழ்வில் நீதியின் தீபத்தை நான் ஏற்றி வைப்பேன். கலக்கம் தவிர். உன் அங்காளத் தாய் நான் இருக்கும்போது உனக்கு ஏது குறை? நிம்மதியாயிரு. எல்லாம் நன்மையாகவே முடியும். உன்னை வதைத்த அத்தனை துரோகங்களுக்கும் உன்னை உலுக்கிய அத்தனை சோதனைகளுக்கும் முற்றுப்புள்ளி வைக்க இந்த ஆத்தா நான் புறப்பட்டு விட்டேன். உன்னை முடக்கி போட நினைத்தவர்களின் சதிகளையும் உனக்கு எதிராக வீசப்பட்ட அத்தனை கணைகளையும் பஸ்பமாக்க என் விஸ்வரூபம் தொடங்கிவிட்டது. உன்னை குத்திக் காட்டிய நாவுகள் எல்லாம் உன்னை பாராட்டி பேசும்படியாக காலச்சக்கரத்தை நான் மாற்றி அமைப்பேன். நீ பட்ட அத்தனை அவமானங்களையும் உனக்கான சிம்மாசனமாய் நான் மாற்றுவேன். உன்னை இருளுக்குள் தள்ள நினைத்தவர்கள் மத்தியில் உன்னை ஒரு சுடர் ஒளியாய் நான் பிரகாசிக்க வைப்பேன். யாரை இழந்துவிட்டோம் என்று நீ ஏங்குகிறாயோ அவர்களை விட 1000 மடங்கு உன்னை தாங்கிப் பிடிக்கும் நல்ல உள்ளங்களை உன் வாழ்வில் நான் கொண்டு வந்து சேர்ப்பேன்.
இனி உன் இல்லத்தில் வறுமையோ கவலையோ அச்சமோ அண்டாது. உனக்கு அநீதி இழைத்தவர்கள் தங்களின் கர்மாவுக்கான விலையை கொடுக்கும் நேரம் இது. என் கையில் இருக்கும் உடுக்கையின் நாதம் உனக்கு அரணாயிருக்கும். இனி உன் பாதங்கள் தடுமாறாது, உன் கண்கள் கலங்காது. உன் வாழ்க்கை படகை கரையேற்றும் பொறுப்பை இந்த மேல்மலையனூர் ஆத்தா நான் ஏற்றுக்கொண்டேன். பயத்தை வேரோடு பிடுங்கி எறிந்துவிட்டு கம்பீரமாய் நடைபோடு. உனக்கான புது யுகத்தை நான் படைப்பேன். உன் நெஞ்சு பொறுக்காமல் விம்மி விம்மி அழுத ஒவ்வொரு நொடியும் இந்த ஆத்தாவின் நெஞ்சை கிழித்தது. உன்னை வெறும் களிமண்ணாய் நினைத்து மிதித்தவர்கள் மத்தியில் உன்னை ஒரு தங்கச் சிலையாய் நான் செதுக்கி நிறுத்தப் போகிறேன். உன்னை தோற்கடிக்க அவர்கள் பின்னணியில் தீட்டிய அத்தனை ரகசிய திட்டங்களையும் என் கால் பெருவிரலால் நசுக்கி தவிடுபொடியாக்குவேன். அவர்கள் உனக்கு இழைத்த அநீதிகள் எல்லாம் எரிமலை குழம்பாய் மாறி அவர்களையே சூழ்ந்து கொள்ளும் காலம் கூடிவிட்டது. உன்னை ஏமாற்றிவிட்டு தப்பித்து விட்டதாக அவர்கள் மார்பு தட்டி கொள்ளலாம். ஆனால் ஆத்தாவின் கணக்கு புத்தகத்தில் இருந்து எவராலும் தப்ப முடியாது. நீ சிந்திய ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் அவர்கள் வட்டி முதலுமாய் அனுபவிக்கப் போகிறார்கள். உன்னை தாழ்த்தி பேசிய அதே மனிதர்கள் உன் வீட்டு வாசலில் வந்து தஞ்சம் கேட்கும் நிலையை இந்த அங்காள ஈஸ்வரி நான் உருவாக்குவேன். உனக்கு எதிராக பின்னப்பட்ட அத்தனை செய்வினைகளையும் சூன்யங்களையும் பொறாமை பார்வைகளையும் என் ஒற்றை பார்வையால் சுட்டெரிப்பேன். இனி உன் வாழ்வில் இருள்படுத்திறங்காது. விடியல் உதித்துவிட்டதென உன் நெஞ்சம் துள்ளி குதிக்கப் போகிறது. உன்னை உச்சி முகர்ந்து உன் கரங்களை பற்றி காக்கும் பொறுப்பு இந்த ஆத்தாவுடையது. அச்சத்தை தூக்கி எறிந்துவிட்டு உனக்கான புது பாதையில் சிங்க நடை போட்டு வா. உன் அன்னை நான் உனக்கு முன்னால் வழி நடத்திச் செல்வேன். உன்னை உளுத்துப் போன மரமாய் நினைத்து வெட்டிச் சாய்க்க பார்த்தவர்கள் மத்தியில் உன்னை விழுதுவிட்டு ஆலமரமாய் நான் தழைத்தோங்க வைப்பேன். உன்னை ஒரு மூலைக்குள் தள்ளி முடக்கி விடலாம் என்று அவர்கள் போட்ட பகல் கனவு அத்தனையையும் என் உடுக்கையின் ஒற்றை அடி நாதத்தில் சிதறடிப்பேன். அவர்கள் உனக்கு பின்னால் பேசிய புறம்பேச்சுகளும் உன்னை வீழ்த்த வீசிய அத்தனை பழிச்சொற்களும் இன்று முதல் உனக்கான வளர்ச்சி படிகளாய் மாறப்போகிறது. உனக்கு வஞ்சகம் செய்தவர்கள் தங்களின் அகந்தையால் இன்று மகுடம் சூடித் திரியலாம். ஆனால் ஆத்தாவின் ஆதிநீதி தீர்ப்பு தொடங்கும் போது அவர்கள் சூடிய மகுடமே அவர்களுக்கு சுமையாய் மாறும். உன் நேர்மைக்கு முன்னால் எந்த ஒரு சூழ்ச்சி திறமையும் எடுபடாது. உன்னை கைகழுவி விட்டு சென்றவர்கள் இல்லாமல் நம் வாழ்வு சிறக்கும் என்று நினைத்தார்கள். ஆனால் உன்னுடைய நிழல் கூட அவர்களுக்கு கிடைக்காமல் அவர்கள் தவித்து ஏங்கும் நிலையை இந்த அங்காள ஈஸ்வரி நான் ஏற்படுத்துவேன். உன்னை தேடி வரும் ராஜயோகத்தையும் பெரும் புகழையும் கண்டு உன்னை எதிர்த்தவர்கள் கதி கலங்கி நிற்கப் போகிறார்கள். உன் வீட்டுப்படியேறி வரும் அத்தனை நன்மைகளும் உன்னை சுற்றியிருப்பவர்களின் பொறாமை பார்வையை தகர்த்தெறியும். உன் தலை நிமிரும் காலம் இது. உன் வாழ்வில் வசந்தம் வீசும் தருணம் இது. கலக்கத்தை வேரோடு பிடுங்கி எறிந்துவிட்டு ஆத்தாவின் கரம் பிடித்து முன்னேறி வா. உன் வாழ்வில் புதுச்சரித்திரத்தை நான் எழுதுவேன். உன்னை வெறும் சருகாய் நினைத்து ஊதி பறக்கவிட பார்த்தவர்கள் மத்தியில் உன்னை ஒரு பெருநெருப்பாய் நான் சுடர்விட வைப்பேன். உன்னை ஒரு இருட்டு அறைக்குள் தள்ளி உன் எதிர்காலத்தையே சிதைக்கலாம் என்று அவர்கள் போட்ட கணக்குகளையெல்லாம் என் நெற்றிக்கண்ணின் ஒற்றை பொறியில் சுட்டெரிப்பேன். இனி உன் இல்லத்தின் படியை மிதிக்க எந்த ஒரு தீய சக்திக்கும் ஆன்மாவிற்கும் தகுதியில்லை. உன் தலை குனிந்த அதே இடத்தில் உன்னை உலகமே அண்ணாந்து பார்க்கும் உன்னத நிலைக்கு நான் கொண்டு போவேன். பயத்தை உன் வேரோடு பிடுங்கி எறிந்துவிட்டு ஆத்தாவின் கரம் பிடித்து கம்பீரமாய் முன்னேறி வா. உன் வாழ்வில் புதியதொரு பொற்காலத்தை நான் படைப்பேன். உன் நெஞ்சு கூட்டுக்குள் இருக்கும் அத்தனை பாரங்களையும் வடுக்களையும் இந்த ஆத்தாவின் பாதத்தில் அப்படியே கொட்டிவிடு. யாரோ செய்த தவறுக்காக உனக்குள் நீயே கோபத்தையும் வெறுப்பையும் வளர்த்து உன் ஆன்மாவை ஏன் அசுத்தப்படுத்திக் கொள்கிறாய்? அந்த எதிர்மறை எண்ணங்கள் எதற்கும் உன் மனதில் இடம் கொடுத்து விடாதே. ஒரு நதி எப்படி தன்னை தேடி வரும் அழுக்குகளை எல்லாம் அடித்துக்கொண்டு போய்விட்டு எப்போதும் தூய்மையாகவும் பளிச்சென்றும் ஓடுகிறதோ அதைப்போல உன் மனதை நீ மாற்றிக்கொள். உன்னை வஞ்சித்தவர்கள், ஏமாற்றியவர்கள் எல்லாரையும் உன் மனதார நீ மன்னித்து விடு. பழிவாங்கும் எண்ணம் உனக்கு வேண்டாம். உன் தூய்மையான மன்னிப்பே அவர்களை கூச வைக்கும் ஆகச் சிறந்த ஆயுதம். அவர்களின் கணக்கை நான் பார்த்துக் கொள்கிறேன். உன் மனதில் கள்ளம் கபடம் இல்லை. பிறருக்கு தீங்கு நினைக்கும் சுயநலம் இல்லை. அந்த பரிசுத்தமான குணம்தான் உன்னுடைய ஆகப்பெரிய சக்தி. உன்னை சுற்றி ஒரு தெய்வீக பேரொளியை நான் ஏற்றி வைத்திருக்கிறேன். எந்த ஒரு கெட்ட எண்ணமும் பொறாமை பார்வையும் உன்னை நெருங்கவே முடியாது. மனதை ஒரு தியான நிலைக்கு கொண்டு வா. தேவையற்ற நினைவுகளை எல்லாம் காற்றில் பறக்க விட்டுவிட்டு ஒரு பச்சிளம் குழந்தையின் மனதைப் போல உன் ஆன்மாவை லேசாக்கிக்கொள். இனி உன் சிந்தனையில் தெளிவும் நெஞ்சில் அமைதியும் முகத்தில் ஒரு தெய்வீக புன்னகையும் என்றும் நிலைத்திருக்கும்.
நிம்மதியான அமுதக் கடலில் நீ நீந்து உன் தாய் நான் எப்போதும் உனக்கு துணையிருப்பேன். உன் நெஞ்சம் ஒரு தெள்ளத் தெளிந்த நீரோடை போன்றது. அங்கே கோபமோ குரோதமோ பழிவாங்கும் எண்ணமோ எதற்கும் இடம் தந்து அதை அசுத்தப்படுத்திக் கொள்ளாதே. உன்னை காயப்படுத்தியவர்கள் செய்த வினைகளுக்கான பலனை காலம் அவர்களுக்கு கொடுக்கும். அதை நினைத்து நீ உன் நிம்மதியை கெடுத்துக் கொள்ளக்கூடாது. பூமி தன்னை உழுபவர்களுக்கும் நறுமணமுள்ள மலர்களையும் சுவையான கனிகளையும் மட்டுமே தருகிறது. அதேபோல் உனக்கு தீங்கு செய்தவர்களுக்கும் உன் தூய்மையான அன்பையும் நல்வாழ்த்துகளையும் மட்டுமே கொடு. அந்த பெருந்தன்மைதான் உன்னை மற்றவர்களை விட பன்மடங்கு உயர்ந்த இடத்தில் கொண்டு போய் நிறுத்தும். உன் மனதை ஒரு பட்டுத் துணியைப் போல பரிசுத்தமாக வைத்திரு. அதில் எந்த ஒரு கரையும் படிந்து விடாமல் ஆத்தா நான் பார்த்துக் கொள்கிறேன். உன் ஆன்மாவில் எழும் ஒவ்வொரு நல்லெண்ணமும் உன்னை சுற்றி ஒரு தெய்வீக கவசமாய் மாறும். பிறர் வீசும் வசை சொற்களோ பொறாமை பார்வைகளோ உன்னை எதுவும் செய்யாது. அவை உன்னை தொட்ட மாத்திரத்திலேயே பஸ்பமாகிவிடும். உன் மௌனமும் உன் பொறுமையும் தான் உன்னுடைய ஆகச் சிறந்த தவம். இனி உன் நெஞ்சில் பாரங்கள் ஏதுமில்லை, குழப்பங்கள் ஏதுமில்லை. எல்லாவற்றையும் இந்த ஆத்தாவின் பாதங்களில் சமர்ப்பித்து விட்டாய். ஒரு வெண்டாமரை பூவைப் போல உன் மனம் மலரட்டும். அமைதியும் பேரானந்தமும் தெய்வீக ஒளியும் உன்னை எப்போதும் சூழ்ந்திருக்கட்டும். நிம்மதியாக இரு. உன் தாய் நான் எப்போதும் உன்னோடுதான் இருக்கிறேன். அவர்கள் உனக்கு இழைத்த துரோகங்களும் உன்னை உதாசீனப்படுத்தி வீசிய ஏளனப் பேச்சுகளும் இன்று முதல் உன்னை பட்டை தீட்டும் வைரக்கற்களாய் மாறப்போகிறது. உனக்கு வஞ்சகம் செய்தவர்கள் தங்களின் தற்காலிக வெற்றியால் இன்று கொக்கரித்து திரியலாம். ஆனால் ஆத்தாவின் இறுதி தீர்ப்பு வரும்போது அவர்களின் அஸ்திவாரமே அசைந்து போகும். உன்னை வேண்டாம் என்று உதறிவிட்டுச் சென்றவர்கள் நமது சூழ்ச்சி வென்றுவிட்டது என்று இருமாப்போடு இருக்கலாம். ஆனால் உன்னுடைய துணையின்றி அவர்களின் வாழ்வு திசை மாறி அவர்கள் திகைத்து நிற்கும் நிலையை இந்த மேல்மலையனூர் ஈஸ்வரி நான் உருவாக்குவேன். உன்னை தேடி வரும் பெரும் பாக்கியங்களையும் நிம்மதியையும் கண்டு உன்னை எதிர்த்தவர்கள் வாயடைத்து போகப் போகிறார்கள். உன் வாசலில் இனி நல்வினைகளின் பேரொளி மட்டுமே வீசும். உன்னை தடுத்து நிறுத்த எந்த ஒரு தீய சக்தியாலும் மனித ஆற்றலாலும் முடியாது. உன் தலை குனிந்த இடத்திலேயே உனக்கு கிரீடம் சூட்டும் காலம் இது. பயத்தை நெஞ்சிலிருந்து துடைத்தெறிந்து விட்டு ஆத்தாவின் பாதங்களை உறுதியாக பற்றிக்கொள். உன் வாழ்வில் புதியதொரு விடியலை நான் செதுக்குவேன். உன் நெஞ்சுக்குள் இருக்கும் அத்தனை பாரங்களையும் காயங்களையும் இந்த ஆத்தாவின் பாதத்தில் இறக்கி வைத்துவிட்டு உன் மனதை தூய்மையாக்கிக்கொள். யார் உனக்கு துரோகம் செய்திருந்தாலும் உன்னை வஞ்சித்திருந்தாலும் அவர்கள் மீதான கோபத்தையும் வெறுப்பையும் உன் மனதிற்குள் பூட்டி வைத்து உன்னை நீயே வருத்திக் கொள்ளாதே. அந்த பாரங்களை எல்லாம் என்னிடம் கொடுத்துவிடு. உனக்கான நீதியை என் கைகள் வழங்கும். அழுக்கடைந்த பாத்திரத்தை துலக்கினால்தான் அது ஒளிரும். அதைப் போலத்தான் நீ சந்தித்த சோதனைகளும் அவமானங்களும் உன் ஆன்மாவை தூய்மைப்படுத்தவும் உன்னை இன்னும் பக்குவப்படுத்தவும் ஆத்தா நான் அனுமதித்தவை. உன்னை வீழ்த்த நினைத்தவர்களின் எதிர்மறை எண்ணங்கள் நெகட்டிவ் எனர்ஜி எதுவும் உன்னை தீண்டாதபடி உன்னை சுற்றி ஒரு தெய்வீக ஒளிவட்டத்தை நான் ஏற்படுத்துகிறேன். உன் மனதில் வஞ்சகமில்லை, சுயநலமில்லை, தூய்மையான அன்பு மட்டுமே இருக்கிறது. அந்த தூய்மைதான் உனக்கான ஆகச்சிறந்த ஆயுதம். உன்னை வதைத்தவர்கள் தங்களின் தவறுகளை உணர்ந்து மனசாட்சி குன்றி தங்களுக்குள் தாங்களே உருகிப்போகும் ஆன்ம பாடத்தை நான் அவர்களுக்கு கற்பிப்பேன். நீ யாரையும் பழிவாங்க நினைக்க வேண்டாம். உன் மன அமைதியை மட்டும் நீ கவனித்துக்கொள். இனி உன் சிந்தனையில் தெளிவும் நெஞ்சில் அமைதியும் முகத்தில் ஒரு தெய்வீக புன்னகையும் மலரட்டும். உனக்கு அநீதி இழைத்தவர்களின் கர்மவினையை நான் பார்த்துக் கொள்கிறேன். நீ அமுதம் போன்ற நிம்மதியோடும் பரிசுத்தமான மனதோடும் உன் வாழ்க்கை பயணத்தை தொடர். என் பேரன்பும் ஆசீர்வாதமும் என்றும் உனக்கு அரணாக இருக்கும். உன்னை வெறும் கூழாங்கல்லாய் நினைத்து ஆற்றில் வீசியவர்கள் மத்தியில் உன்னை ஒரு விலைமதிப்பற்ற நவரத்தினமாய் நான் ஜொலிக்க வைப்பேன். உன்னை தடைகற்களால் முடக்கி உன் சிறகுகளை ஒடித்துவிடலாம் என்று அவர்கள் போட்ட திட்டங்கள் அத்தனையையும் என் சூலாயுதத்தின் ஒற்றை அசைவில் சுக்குநூறாக்குவேன். அவர்கள் உனக்கு பின்னால் தோண்டிய படுகுழிகளும் உன்னை வீழ்த்த விரித்த சதிவலைகளும் இன்று முதல் உன்னை உச்சிக்கு கொண்டு செல்லும் உந்து சக்தியாய் மாறப்போகிறது. உனக்கு அநீதி இழைத்தவர்கள் தங்களின் தற்காலிக பலத்தால் இன்று மார்தட்டித் திரியலாம். ஆனால் ஆத்தாவின் பேராற்றல் களமிறங்கும் போது அவர்களின் கொட்டம் பனி போல உருகிவிடும். உன் தூய்மையான பக்திக்கு முன்னால் எந்த ஒரு வஞ்சகமும் தாக்குப்பிடிக்காது.
உன்னை ஒரு பொருட்டாகவே மதிக்காமல் தூக்கி எறிந்தவர்கள் இனி இவர்களால் மீள முடியாது என்று ஏளனமாய் நினைத்தார்கள். ஆனால் உன்னுடைய நிழலை காணவும் அவர்கள் தவம் கிடக்க வேண்டிய நிலையை இந்த அங்காள பரமேஸ்வரி நான் உருவாக்குவேன். உன்னை தேடி வரும் ராஜபோகத்தையும் மனாமைதியையும் கண்டு உன்னை எதிர்த்தவர்கள் கண் கூசி நிற்கப் போகிறார்கள். உன் இல்லத்து வாசலில் இனி மங்கள அலைகள் மட்டுமே வீசும். உன்னை தடுத்து நிறுத்த பிரபஞ்சத்தின் எந்த ஒரு சக்தியாலும் முடியாது. நீ இழந்த அத்தனை மரியாதையையும் இரட்டிப்பாக பெற்று உன் தலை நிமிர்ந்து வாழும் காலம் இது. கலக்கத்தை தூக்கி எறிந்துவிட்டு ஆத்தாவின் கரம் பிடித்து கம்பீரமாய் முன்னேறி வா. உன் வாழ்வில் புதியதொரு பொற்காலத்தை நான் படைப்பேன். உன்னை உதிர்ந்த பூவாய் நினைத்து மிதித்துச் சென்றவர்கள் மத்தியில் உன்னை என்றும் வாடாத கற்பக விருட்சமாய் நான் செழிக்க வைப்பேன். உன்னை தனிமை என்னும் சுவருக்குள் அடைத்து உன் குரலை ஒடுக்கிவிடலாம் என்று அவர்கள் கணக்கு போட்டார்கள். ஆனால் ஆத்தாவின் சங்கநாதம் ஒலிக்கும்போது அத்தனை தடைகளும் சுக்குநூறாக உடைந்து சிதறும். அவர்கள் உனக்கு தந்த அத்தனை ஏமாற்றங்களும் வலிகளும் உன்னை தகர்க்க வந்தவை அல்ல. உன்னை ஒரு சாம்ராஜ்யத்தின் அதிபதியாக மாற்றுவதற்காக இந்த ஆத்தா நான் தந்த பக்குவம். உனக்கு வஞ்சகம் செய்தவர்கள் இன்று தங்களின் சூழ்ச்சி வென்றுவிட்டதாக மார்தட்டித் திரியலாம். ஆனால் ஆத்தாவின் பிரம்படி அவர்கள் மேல் விழும்போது அவர்கள் நின்ற இடமே அதிரும். உன்னை ஒரு பொருட்டாகவே மதிக்காமல் ஒதுக்கிய அதே மனிதர்கள் உன்னுடைய ஒரு சிறு பார்வைக்காகவும் உன் நலம் விசாரிப்புக்காகவும் ஏங்கித் தவிக்கும் நிலையை இந்த அங்காள ஈஸ்வரி நான் உருவாக்குவேன். உன்னை இருளில் தள்ளியவர்கள் கண் கூசும் அளவுக்கு உன் வாழ்வில் ஒரு பிரம்மாண்டமான ஒளியை நான் ஏற்றி வைப்பேன். உண்மையான சுயநலமற்ற மனிதர்களின் குணங்கள் என்பது கடலின் ஆழத்தை போன்றது. அவர்கள் எப்போதும் தங்களின் பெருமைகளை தாங்களே பேசிக்கொள்ள மாட்டார்கள். இத்தகைய மனிதர்களை நீ எப்படி அடையாளம் காண வேண்டும் என்றால், உனக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை ஏற்படும் போது நீ கேட்காமலேயே உனக்கு உதவ முன் வருவார்கள். உன்னுடைய பலவீனங்களை பயன்படுத்தி உன்னை தாழ்த்த நினைக்காமல் உன்னுடைய நிறைகளை மட்டுமே மற்றவர்களுக்கு முன்னால் எடுத்துச் சொல்வார்கள். இவர்களின் அன்பு என்பது ஒருபோதும் சூழ்நிலைகளுக்கு தகுந்தாற்போல் மாறாது. நீ வெற்றியில் இருக்கும்போது உன்னை கொண்டாடுவதை விட நீ தோல்விகளில் சோர்ந்து போயிருக்கும் போது உனக்கு தோள் கொடுத்து தூக்கி விடுவதில்தான் இவர்களின் உண்மையான பாசம் வெளிப்படும். இத்தகைய உன்னதமான மனிதர்களின் வார்த்தைகளில் எப்போதும் அமைதியும் நேர்மையும் மட்டுமே நிறைந்திருக்கும். உண்மையான சுயநலமற்ற மனிதர்களின் முதல் அடையாளம் என்னவென்றால், அவர்களிடம் நன்றியுணர்வு என்பது இயல்பாகவே இருக்கும். நீ அவர்களுக்குச் செய்த ஒரு சிறிய உதவியை கூட அவர்கள் காலம் முழுவதற்கும் தங்கள் நெஞ்சில் நினைத்து போற்றுவார்கள். சூழ்நிலை காரணமாக உன்னால் ஒருமுறை உதவ முடியாமல் போனாலும் அவர்கள் உன்னை தப்பாக நினைக்க மாட்டார்கள். மாறாக உன்னுடைய சூழ்நிலையை புரிந்து கொண்டு உனக்கு துணையாக நிற்பார்கள். உன்னிடம் இருக்கும் வசதியையோ வாய்ப்புகளையோ பார்த்து அவர்கள் பழக மாட்டார்கள். உனக்கு ஒரு துன்பம் வரும்போது மற்றவர்கள் எல்லாம் விலகி ஓடினாலும் இத்தகைய நல்ல உள்ளங்கள் மட்டுமே எவ்வித லாபமும் எதிர்பாராமல் உன்னோடு நின்று உனக்கு மன தைரியத்தை கொடுப்பார்கள். இவர்களின் பாசம் என்பது போலியான வார்த்தைகளில் இருக்காது, ஆபத்து காலத்தில் நீட்டும் உண்மையான கவியரசு கைகளில் இருக்கும் என்பதை புரிந்து கொள். இத்தகைய நல்ல மனிதர்களை நீ எப்படி மேலும் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டுமென்றால், அவர்கள் எப்போதும் பிறருடைய வளர்ச்சியைக் கண்டு பொறாமைப்பட மாட்டார்கள். உன்னுடைய வெற்றிகளையும் உன்னுடைய மகிழ்ச்சியையும் தங்களின் சொந்த மகிழ்ச்சியாக கருதி மனதார பாராட்டுவார்கள். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசும் நாடக குணம் இவர்களிடம் துளியும் இருக்காது. இவர்களின் சொல்லும் செயலும் எப்போதும் நேர்மையாகவே இருக்கும். இவர்களோடு நீ இருக்கும்போது உன் மனதிற்குள் ஒரு மாபெரும் அமைதியும் அசாத்திய பாதுகாப்பும் தோன்றும். போலி மனிதர்களின் கூட்டத்திற்கு நடுவில் இத்தகைய சுயநலமற்ற மனிதர்கள் உனக்கு கிடைத்தால் அவர்களை உன்னுடைய ஆகச்சிறந்த பொக்கிஷமாக பாதுகாத்துக்கொள். வஞ்சக எண்ணம் கொண்ட மனிதர்களை உன் வாழ்விலிருந்து அடியோடு நீக்கிவிட்டு இத்தகைய தூய்மையான ஆத்மாக்களை நீ அடையாளம் காணும்போது உன் வாழ்வில் தெய்வீக ஒளியும் பேரானந்தமும் தானாகவே மலரத் தொடங்கும். உன்னுடைய தூய்மையான குணத்திற்கு ஏற்ற நல்மனிதர்களை பிரபஞ்சத்தின் பேராற்றல் எப்போதும் உனக்கு வழிகாட்டும். தேவையற்ற மனிதர்களை பற்றிய கவலைகளை முற்றிலும் உதிர்த்துவிட்டு உண்மையான அன்பையும் நேர்மையையும் மட்டுமே உன் கவசமாய்க்கொண்டு கம்பீரமாய் முன்னேறு. தூய்மையான உறவுகள் என்றும் உனக்கு அரணாயிருக்கும். இத்தகைய தூய்மையான உள்ளம் கொண்ட மனிதர்கள் பிற உயிர்களிடத்தில் காட்டும் கருணையே அவர்களின் ஆகச்சிறந்த அடையாளமாகும்.
மனிதர்களிடம் மட்டுமல்லாமல் வாய் பேச முடியாத ஜீவன்களிடமும் இயற்கை மீதும் அவர்கள் மிகுந்த அன்போடு நடந்து கொள்வார்கள். யாரிடமிருந்தும் எதையும் எதிர்பார்க்காத இவர்களின் குணம் பார்ப்பதற்கு ஏமாளிகளைப் போல தோன்றினாலும் அவர்கள் பிரபஞ்சத்தின் மகா பேராற்றலால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். உன்னுடைய தூய்மையான குணத்திற்கு இணையாக உன்னுடைய அக அழகை மட்டுமே மதித்து பழகும் இத்தகைய நல்மனிதர்களை நீ கண்டறிந்தால் அவர்களிடம் உன்னுடைய உண்மையான அன்பை மட்டுமே பிரதிபலிக்கச் செய். போலி உறவுகளின் வஞ்சக கூட்டத்திற்கு மத்தியில் இத்தகைய சுயநலமற்ற மனிதர்கள் உனக்கு கிடைக்கும் மாபெரும் வரமாவார்கள். சுயநலக்காரர்களின் போலி முகத்திரையைக் கண்டு நீ பக்குவமடைவது போல இத்தகைய நல்லவர்களின் தூய்மையான அன்பைக் கண்டு உன் மனதை நீ பேரமைதியோடு வைத்திருக்க பழகிக்கொள். தீய அதிர்வுகளைக் கொண்ட மனிதர்களை உன் வாழ்வின் எல்லையை விட்டு அடியோடு நீக்கிவிட்டு நேர்மையான மனிதர்களை உனக்கு அருகில் இருத்திக் கொள்வதே உன் வளர்ச்சிக்கு வழிவகுக்கும். என் தெய்வீக பேரொளி எப்போதும் உனக்கு நல்வழிகாட்டியாயிருந்து உத்தமமான மனிதர்களை உன்னிடம் சேர்க்கும் வஜ்ர கவசமாய் விளங்கும். கவலைகளை முற்றிலும் உதிர்த்துவிட்டு மகா தைரியத்தோடும் மாறாத புன்னகையோடும் உன் பாதையில் கம்பீரமாய் முன்னேறு. மங்களம் நிலைக்கட்டும். எதிர்மறை எண்ணங்களும் வஞ்சக குணமும் கொண்ட மனிதர்களோடு நீ தொடர்ந்து பழகி வந்தால் அது உன் வாழ்க்கையிலும் உன் மன அமைதியிலும் எத்தகைய தீமைகளை தேடித்தரும் என்பதை பற்றிய ஆழமான அருள்வாக்கு. எதிர்மறை கொண்ட நபர்களுடன் நீ நெருங்கி பழகும்போது அவர்களின் வாயிலிருந்து வெளிவரும் வதந்திகளும் பொறாமை பேச்சுகளும் சதா நேரமும் புலம்பும் குணமும் உன் மனதிற்குள் இருக்கும் நேர்மறை ஆற்றலை மெல்ல மெல்ல உறிஞ்சிவிடும். நீ எவ்வளவுதான் தைரியமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்தாலும் அவர்களின் தீய அதிர்வுகள் உனக்குள் ஒரு தேவையற்ற பயத்தையும் குழப்பத்தையும் விதைத்து கொண்டே இருக்கும். ஒரு கட்டத்தில் உன்னுடைய சொந்த திறமையின் மீதே உனக்கு அவநம்பிக்கை ஏற்படும்படி உன்னை அவர்கள் மாற்றி விடுவார்கள். அது மட்டுமன்றி உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசும் இவர்களின் குணம் உனக்கு தெரியாமலேயே உன்னை பற்றி மற்றவர்களிடம் தவறான வதந்திகளை பரப்பி உன்னுடைய நல்ல பெயருக்கும் உன்னுடைய நிம்மதிக்கும் மாபெரும் களங்கத்தை ஏற்படுத்திவிடும். இத்தகைய தீய குணம் கொண்ட மனிதர்களால் வரும் அடுத்த மாபெரும் தீமை என்னவென்றால் அவர்கள் உன்னை எப்போதும் ஒரு அடிமை பக்குவத்திலேயே வைத்திருக்க நினைப்பார்கள். நீ வாழ்க்கையில் முன்னேறுவதையோ புதிய உயரங்களை தொடுவதையோ அவர்களால் சற்றும் சகித்துக் கொள்ள முடியாது. நீ எடுக்கும் ஒவ்வொரு நல்ல முயற்சியிலும் 1000 குறைகளை கண்டுபிடித்து உன்னை தடுத்து நிறுத்தவே பார்ப்பார்கள். இவர்களின் வஞ்சக பார்வைகளும் உன்னை முடக்க நினைக்கும் எதிர்மறை எண்ணங்களும் உன் வளர்ச்சியை பாதிக்கும் ஒரு கண்ணுக்கு தெரியாத முள்வேலியாய் மாறும். இவர்களோடு பழகும் ஒவ்வொரு நாளும் உன்னுடைய உன்னதமான நேரமும் உன்னுடைய நல்ல குணங்களும் வீணடிக்கப்படுமே தவிர உனக்கு எவ்வித நன்மையும் விளையாது என்பதை மிக தெளிவாக புரிந்து கொள். தீய அதிர்வுகளையும் வஞ்சக எண்ணங்களையும் கொண்ட மனிதர்களை அடையாளம் கண்டவுடனே அவர்களிடம் எவ்வித பேச்சும் வைத்துக் கொள்ளாமல் அவர்களை உன் வாழ்வின் எல்லையை விட்டு அடியோடு ஒதுக்கி வைப்பதே நீ உனக்குச் செய்யும் ஆகச்சிறந்த பாதுகாப்பு. போலி உறவுகளின் கூட்டத்திற்கு நடுவில் உன் மன அமைதியை இழந்துவிடாமல் என் தெய்வீக பேரொளியை உனக்கு வஜ்ர கவசமாய்க் கொண்டு கம்பீரமாய் நிமிர்ந்து நில். உன்னை தாழ்த்த நினைக்கும் எதிர்மறை சக்திகளை முற்றிலும் உதிர்த்துவிட்டு உன் தூய்மையான நற்பண்புகளோடு நேர்மை பாதையில் நல்நடை போடு. வெற்றியும் பேரமைதியும் உன்னை வந்தடையும். எதிர்மறை எண்ணங்கள் கொண்ட மனிதர்களின் கூடா நட்பு உனக்கு தெரியாமலேயே உன் அக ஒளியை மங்கச் செய்துவிடும். இத்தகைய தீய அதிர்வுகள் நிறைந்த நபர்களோடு நீ தொடர்ந்து பயணித்தால் உன்னுடைய தூய்மையான குணங்கள் அனைத்தும் அவர்களின் வஞ்சகப் போக்கினால் அசுத்தமடையத் தொடங்கும். அவர்கள் சதா நேரமும் மற்றவர்களை பற்றி தூற்றுவதையும் பழி சுமத்துவதையும் கேட்டுக்கொண்டே இருக்கும்போது உன்னுடைய தெளிந்த நீரோடை போன்ற மனமும் கலங்கத் தொடங்கும். உன் வாழ்வில் நடக்கும் நல்ல விஷயங்களை கூட அவர்களோடு பகிர்ந்து கொள்ள முடியாத அளவிற்கு பொறாமை தீ இவர்களிடம் எரிந்து கொண்டிருக்கும். உன்னுடைய மகிழ்ச்சியைக் கண்டு போலியாக புன்னகைத்துவிட்டு உள்ளுக்குள் உனக்கு வீழ்ச்சியை தேட நினைக்கும் இவர்களின் நச்சுத்தன்மை உன்னுடைய மன தைரியத்தை அடியோடு சிதைத்துவிடும். இத்தகைய மனிதர்களால் உனக்கு ஏற்படும் மாபெரும் தீமை என்னவென்றால் அவர்கள் உன்னை எப்போதும் ஒரு குற்ற உணர்விலேயே வைத்திருக்க முற்படுவார்கள். நீ செய்யும் நல்ல காரியங்களை கூட தரம் தாழ்த்தி பேசி உன்னுடைய தனித்தன்மையையும் உன்னுடைய சுயமதிப்பையும் உனக்கே சந்தேகப்படும்படி செய்து விடுவார்கள். நல்வழியில் செல்லத் துடிக்கும் உன்னுடைய எண்ணங்களுக்கு முட்டுக்கட்டை போட்டு உன்னை சுற்றிலும் ஒரு இருள் சூழ்ந்த உலகத்தை உருவாக்க பார்ப்பார்கள். இவர்களின் தீய எண்ணங்களின் வீச்சு உன்னுடைய அன்றாட பணிகளில் கவனச்சிதறலையும் தேவையற்ற மன உளைச்சலையும் மட்டுமே பரிசாகத் தரும்.
சிங்கத்தின் துணிவோடு முன்னேற வேண்டிய உன்னை பயந்தாங்கொள்ளியாக மாற்ற நினைக்கும் இவர்களின் நச்சுப்பிடியிலிருந்து நீ எவ்வளவு சீக்கிரம் விலகுகிறாயோ அவ்வளவு சீக்கிரம் உன் வாழ்வில் மங்களம் பெருகும். சூழ்ச்சியாளர்களையும் போலி நாடகமாடும் மனிதர்களையும் ஆரம்பத்திலேயே கண்டறிந்து அவர்களிடம் ஒரு அசைக்க முடியாத மௌன எல்லையை வகுத்து கொள்வதே அறிவுடைமை. அவர்களின் தீய அதிர்வுகள் உன் மனக்கோட்டையை தகர்க்காமல் இருக்க என் பிரபஞ்ச பேராற்றல் உனக்குள் வஜ்ர கவசமாய் எப்போதும் துணையாக நிற்கும். உன்னை தாழ்த்த நினைக்கும் அத்தனை எதிர்மறை சக்திகளையும் காற்றில் பறக்கும் தூசியாக உதிர்த்துவிட்டு உன் எண்ணத்தின் தூய்மையோடும் மாறாத புன்னகையோடும் கம்பீரமாய் முன்னேறு. தூய்மையான பாதையில் பயணிக்கும் உனக்கு வெற்றியும் எல்லையற்ற பேரமைதியும் என்றும் நிலைத்திருக்கும். நேர்மறை ஆற்றல் கொண்ட நபர்களுடன் நீ நெருங்கி பழகும்போது அவர்களின் தூய்மையான அதிர்வுகளும் உன்னத சொற்களும் உன் மனதிற்குள் இருக்கும் பயத்தையும் தேவையற்ற கவலைகளையும் கணப்பொழுதில் விரட்டியடித்துவிடும். நீ சோர்ந்து போகும் தருணங்களில் எல்லாம் உனக்குள் இருக்கும் அசாத்திய திறமைகளை உனக்கே நினைவூட்டி உன்னை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தும் உந்து சக்தியாக அவர்கள் விளங்குவார்கள். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசும் போலி மனிதர்களுக்கு மத்தியில் இவர்களின் உண்மை கலந்த அன்பும் வழிகாட்டுதலும் உன் மனதிற்குள் ஒரு மாபெரும் பாதுகாப்பையும் பேரமைதியையும் அள்ளித்தரும். இவர்களோடு நீ பேசும் ஒவ்வொரு நிமிடமும் உன்னுடைய மன தைரியம் பல மடங்கு பெருகி உன்னை சுற்றிலும் ஒரு தெய்வீக ஒளிவட்டம் உருவாவதை நீயே உணர்வாய். இத்தகைய நல்ல மனிதர்களால் உன் வாழ்விற்கு வரும் அடுத்த மாபெரும் நன்மை என்னவென்றால் உன்னுடைய இலக்குகளை நோக்கி நீ சிங்கத்தின் கம்பீரத்தோடு முன்னேற இவர்களின் நட்பு ஒரு மாபெரும் ஏணியாக அமையும். நீ அடையும் ஒவ்வொரு சிறிய வெற்றியையும் தங்களின் சொந்த வெற்றியாக கருதி அவர்கள் மனதார கொண்டாடுவார்கள். உன்னுடைய தனித்தன்மையையும் நற்பண்புகளையும் மதித்து உன்னை எப்போதும் ஒரு உயர்ந்த இடத்தில் வைத்து பார்க்கவே அவர்கள் விரும்புவார்கள். இவர்களின் நேர்மையான சிந்தனைகள் உன்னுடைய தெளிந்த நீரோடை போன்ற மனதை இன்னும் தூய்மையாக்கி வாழ்வில் எத்தகைய சவால்கள் வந்தாலும் அதை எதிர்த்து நிற்கும் வஜ்ர கவசமாய் உன்னை மாற்றிவிடும். தீய அதிர்வுகளை தூசியாக உதிர்த்துவிட்டு நல்வழியில் பயணிக்க நினைக்கும் உனக்கு இவர்களின் சேர்க்கை ஒரு மாபெரும் வரப்பிரசாதமாகும். போலி நாடகமாடும் உறவுகளை உன் வாழ்விலிருந்து அடியோடு நீக்கிவிட்டு இத்தகைய நேர்மறை மனிதர்களை நீ கண்டறிந்து பற்றுக்கொள்ளும்போது உன் வாழ்வில் வெற்றியும் மங்களமும் தானாகவே வந்து சேரும். பிரபஞ்சத்தின் மகா பேராற்றல் எப்போதும் உனக்கு நல்வழிகாட்டியாய் இருந்து உத்தமமான மனிதர்களை மட்டுமே உன்னிடம் சேர்க்கும் பேரரணாக விளங்கும். தேவையற்ற மனிதர்களை பற்றிய கவலைகளை முற்றிலும் உதிர்த்துவிட்டு உண்மையான அன்பையும் தைரியத்தையும் மட்டுமே உனக்கு துணையாக கொண்டு நேர்மை பாதையில் கம்பீரமாய் முன்னேறு. தூய்மையான உறவுகள் என்றும் உனக்கு அரணாய் இருக்கும். உன் மனதின் ஆழத்தில் புதைந்து கிடக்கும் வலிகளையும் நீ சிந்திய கண்ணீரையும் நான் முழுமையாக அறிவேன். இது வெறும் வார்த்தைகள் அல்ல, தெய்வ வாக்கு என்று நீ முழுமனதாக நம்பினால் அந்த வினாடியே உனக்குள் ஒரு புது தெம்பும் நம்பிக்கையும் பிறப்பதை நீ உணர்வாய். இதுவரை நடந்த கசப்பான சம்பவங்களை நடந்து முடிந்துவிட்டது என்று அப்படியே விட்டுவிடு. கடந்த காலத்தை நினைத்து வருந்துவதை நிறுத்திவிட்டு இனி நடப்பவை அனைத்தும் என் நன்மைக்கே என்று உறுதியாக நம்பு. தேவையற்ற பயத்துடனே உன் நாட்களை கடத்திக் கொண்டிருக்கிறாய். ஆனால் அந்த பயத்தால் உனக்கு ஒரு சிறு நன்மையும் விளையப் போவதில்லை. பயம் உன் வளர்ச்சியை தடுக்கும் ஒரு தடையாகும். எனவே முதலில் உனக்குள் மன தைரியத்தையும் துணிச்சலையும் வளர்த்துக்கொள். எதற்காகவும் அஞ்சாதே. தேவையற்ற பேச்சுகளை தவிர்த்து மௌனத்தின் வலிமையை உணர்ந்து கொள். வீணான விவாதங்களிலோ அல்லது யாருக்கும் பயனில்லாத செயல்களிலோ உன் நேரத்தை செலவிடாதே. எப்போதும் நல்ல வார்த்தைகளையே பேசு. பிறருக்கு நலம் தரும் செயல்களையே செய். உன் எண்ணமும் சொல்லும் செயலும் தூய்மையாக இருக்கும்போது உன் வாழ்வில் எல்லாமே நல்லதாகவே நடக்கும். உன்னோடு நான் இருக்கிறேன். ஒவ்வொரு முறை நீ பூஜை செய்யும் போதும் தெய்வீகமான பக்தி பாடல்களை கொஞ்ச நேரமாவது ஒலிக்கச் செய். அந்த பாடல்களின் மெல்லிசையும் வரிகளும் உன் அலைபாயும் மனதை அமைதிப்படுத்தும். சிதறிக் கிடக்கும் உன் சிந்தனைகள் அனைத்தும் ஒருமுகப்பட்டு இறைவனுடன் உன்னை இணைக்கும் ஒரு பாலமாக அந்த இசை அமையும். இன்றிலிருந்தே சேமிக்கும் பழக்கத்தை ஒரு விரதமாக மேற்கொள் என் தங்கமே. உனக்கென்று ஒரு சிறிய சேமிப்பு உண்டியலை வைத்துக்கொள். உன்னிடம் இருக்கும் பணத்தில் உன்னால் முடிந்த ஒரு சிறு தொகையை தினமும் அல்லது வாரந்தோறும் அதில் சேமித்து வா. சிறு கட்டி பெருக வாழ்.
என்பதற்கேற்ப இந்த சேமிப்பு பிற்காலத்தில் ஒரு இக்கட்டான சூழல் வரும்போது நீ யாரிடமும் கையேந்தாமல் உன் தேவைகளைத் தானே நிறைவேற்றிக் கொள்ளும் பலத்தை தரும். அது உனக்கு தற்காப்பாகவும் பெரும் தன்னம்பிக்கையாகவும் அமையும். யாராவது உன்னை தேவையில்லாமல் ஒதுக்கி வைத்தால் அதை பெரிய விஷயமாக எடுத்துக்கொண்டு மனதை வாட்டிக்கொள்ளாதே. உன்னோடு பயணிக்க விருப்பம் இருப்பவர்கள் உன்னோடு இருக்கட்டும். விலகிப்போக நினைப்பவர்களைப் பற்றி கவலைப்படாமல் அவர்களை போகவிடு. உன்னை சரியாக புரிந்து கொள்ளாதவர்கள் உன் வாழ்வில் இருப்பதும் ஒன்றுதான், இல்லாததும் ஒன்றுதான். நான் எப்போதும் உன்னோடுதான் இருக்கின்றேன் என்பதை ஆழமாக நம்பு. மற்றவர்கள் உன்னை தனிமைப்படுத்துவதால் உனக்கு எந்த இழப்பும் ஏற்படப்போவதில்லை. உண்மையில் உன்னை போன்ற ஒரு உன்னதமான உள்ளம் கொண்டவளிடம் பேசுவதற்கு கூட அவர்களுக்கு தகுதியில்லை என்பதை நீ உணர வேண்டும். உன்னை நீயே தாழ்த்திக் கொள்ளாமல் உன் மதிப்பை புரிந்து கொண்டு நிமிர்ந்து நில். உன் வாழ்வில் நடக்கும் ஒவ்வொரு சிறிய விஷயத்திற்கு பின்னாலும் ஒரு தெளிவான காரணம் இருக்கிறது என்பதை முதலில் ஆழமாக புரிந்து கொள். உனக்கு ஒரு நன்மை நடக்கும்போது அது உன் உழைப்பிற்கும் நேர்மைக்கும் கிடைத்த அங்கீகாரம். அதே சமயம் ஒரு தற்காலிகமான பின்னடைவோ அல்லது தீமையோ நடந்தால் அது உனக்கு ஏதோ ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கவோ அல்லது உன்னை இன்னும் பெரிய ஆபத்திலிருந்து காக்கவோ நடக்கிறது என்பதே நிதர்சனமான உண்மை. இந்த உண்மையை நீ உணர்ந்து கொண்டால் எதையும் தாங்கும் பக்குவம் உனக்கு வரும். எது நடந்தாலும் இதுவும் ஒரு காரணத்திற்காகத்தான் நடக்கிறது என்று மனமு வந்து ஏற்றுக்கொள்ள பழகு. உன்னிடம் தற்போது இல்லாதவற்றைப் பற்றியும் உன்னை விட்டு பிரிந்து சென்றவர்களைப் பற்றியும் சிந்தித்து உன் பொன்னான நேரத்தையும் நிம்மதியையும் வீணாக்காதே. யாராவது உனக்கு மன கஷ்டத்தையோ அல்லது துரோகத்தையோ இழைத்தால் அவர்களை பழிவாங்க துடிக்காதே. அந்த பாரத்தை அப்படியே என்னிடம் ஒப்படைத்துவிடு. நீ அமைதியாகவும் நிம்மதியாகவும் உன் பாதையில் நடப்பதைப் பார். நீயாக எதையும் மாற்றத் துடிக்காமல் நடப்பது நடக்கட்டும் என்று நீ அமைதியாக இருக்கும்போது உன் சார்பாக நான் நின்று அனைத்தையும் சரி செய்வேன். இறுதியில் அனைத்தும் உனக்கு சாதகமாக நல்லதாகவே முடியும் என்ற நேர்மறை எண்ணத்துடன் வாழக் கற்றுக்கொள். நேர்மறை ஆற்றல் கொண்ட நபர்களுடன் நீ நெருங்கி பழகும்போது அவர்களின் தூய்மையான அதிர்வுகளும் உன்னத சொற்களும் உன் மனதிற்குள் இருக்கும் பயத்தையும் தேவையற்ற கவலைகளையும் கணப்பொழுதில் விரட்டியடித்துவிடும். நீ சோர்ந்து போகும் தருணங்களில் எல்லாம் உனக்குள் இருக்கும் அசாத்திய திறமைகளை உனக்கே நினைவூட்டி உன்னை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தும் உந்து சக்தியாக அவர்கள் விளங்குவார்கள். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசும் போலி மனிதர்களுக்கு மத்தியில் இவர்களின் உண்மை கலந்த அன்பும் வழிகாட்டுதலும் உன் மனதிற்குள் ஒரு மாபெரும் பாதுகாப்பையும் பேரமைதியையும் அள்ளித்தரும். இவர்களோடு நீ பேசும் ஒவ்வொரு நிமிடமும் உன்னுடைய மன தைரியம் பல மடங்கு பெருகி உன்னை சுற்றிலும் ஒரு தெய்வீக ஒளிவட்டம் உருவாவதை நீயே உணர்வாய். இத்தகைய நல்ல மனிதர்களால் உன் வாழ்விற்கு வரும் அடுத்த மாபெரும் நன்மை என்னவென்றால் உன்னுடைய இலக்குகளை நோக்கி நீ சிங்கத்தின் கம்பீரத்தோடு முன்னேற இவர்களின் நட்பு ஒரு மாபெரும் ஏணியாக அமையும். நீ அடையும் ஒவ்வொரு சிறிய வெற்றியையும் தங்களின் சொந்த வெற்றியாக கருதி அவர்கள் மனதார கொண்டாடுவார்கள். உன்னுடைய தனித்தன்மையையும் நற்பண்புகளையும் மதித்து உன்னை எப்போதும் ஒரு உயர்ந்த இடத்தில் வைத்து பார்க்கவே அவர்கள் விரும்புவார்கள். இவர்களின் நேர்மையான சிந்தனைகள் உன்னுடைய தெளிந்த நீரோடை போன்ற மனதை இன்னும் தூய்மையாக்கி வாழ்வில் எத்தகைய சவால்கள் வந்தாலும் அதை எதிர்த்து நிற்கும் வஜ்ர கவசமாய் உன்னை மாற்றிவிடும்.